ஸோ அமெரிக்காவினுடைய இந்த நோக்கம் குறிப்பாக இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுன்றது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா 2008 பொருளாதார நெருக்கடி அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான விடை கிடைச்சிடும் நமக்கு. 2008 பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா ட்ரில்லியன் கணக்குல டாலரை அச்சடிச்சு வெளியிட்டாங்க அப்படின்னு. அதன் மூலமா அவங்களுடைய பொருளாதாரத்தை நிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $60 வித்த எண்ணெய் $120 வரைக்கும் போச்சு, $124 வரைக்கும் போச்சு. ஏன் போச்சு அப்படின்னா அப்போ ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கணும், பின்னாடி இருந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி டாலர் எதோட மதிப்பை தெரிவிச்சது அப்படின்னா தங்கத்தோட மதிப்பு தான் தெரிவிச்சது. அப்ப தங்கம் தான் அப்ப உண்மையான பணம். அப்ப மட்டும் இல்ல, இப்போ உண்மையான பணம் அதுதான். அப்போ சமீபத்துல நடுவுல கொஞ்சம் சின்னதா மாறி மாறி மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிட்டு இருக்குன்றதான் நம்ம பார்க்கலாம். அது பின்னாடி பார்க்கலாம், தேவைப்படுத்த பார்க்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த தங்கத்தின் மதிப்பு தெரிவிச்ச டாலர் அதுக்கப்புறம் எண்ணெயோட மதிப்பு தெரியக்கூடிய பெட்ரோல் டாலரா மாறிச்சு. அப்போ எண்ணெயோட மதிப்பு மாறிச்சு அப்படின்னா பெட்ரோல் டாலரோட மதிப்பு மாறும். டாலரோட அளவு கூடிச்சு அப்படின்னாலும் எண்ணெயோட விலை உயரும். அப்ப ரெண்டும் ஒண்ணு தொடர்புடையது. அப்போ நீங்க எண்ணெய் விலையை இப்போ மாத்தி அமைச்சு அப்போ நிறைய டாலர் வெளியிட்டதால எண்ணெய் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா இப்ப சமீபத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். 2019 அந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு பல ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு தொடர்ந்து அவங்க அச்சிடிச்சு வெளியிட்டாங்க. அதனாலதான் அங்க கடன் கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அது இன்னைக்கு அரசு மூடலா முடிஞ்சிருக்குது. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.